மகர ராசி காலபுருஷ தத்துவத்தோட 10வது ராசி மகர ராசி. மகர ராசிக்கு இதனால் வரைக்கும் 4ஆம் இடத்துல இருந்த குரு வரக்கூடிய குரு பயிற்சியில் 5ஆம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் போகிறது ரொம்ப சிறப்பான யோகம். ஒரு கிரகம் திரிகோணஸ்தானங்கள் இருக்கும்போது நல்ல பலனையே தரும் அப்படின்னு சொல்கிற அடிப்படையில் குரு 5ஆம் இடத்துல இருந்து இந்த ராசியை பார்க்கறதே ரொம்ப சிறப்பான யோகம். ஏற்கனவே 7 சனியில் பாத சனியில் இருக்கக்கூடிய மகர ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையில் நிறைய திருப்பங்கள்லாம் ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும். புதுசாக வேலை கிடைக்கிறதுக்கான வழிவகைகள்லாம் பிறக்கும். திருமணம் ஆகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கை அமையக்கூடிய யோகம் இருக்கும். முதியவர்களாக இருந்தால் அவங்களுக்கு வியாதிகள்லேருந்து விடுபடக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் நல்ல இடத்துல போய் செட்டில் ஆகக்கூடிய ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கையெல்லாம் சில பேருக்கு அமையும். மாணவர்கள் அப்படின்னா படிக்கிறதுக்கு நல்ல ஒரு ஸ்கூல் கிடைக்கும், நல்ல ஒரு காலேஜ் கிடைக்கும். இப்படி வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் ஏற்பட்ட கஷ்டங்களுக்கு நல்ல ஒரு விடிவு காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு குழந்தை பாக்கியம் அமையக்கூடிய ஒரு யோகமும், திருமணமாகாதவர்களுக்கு நல்ல திருமண வாழ்க்கையும், குழந்தைகளால் நல்ல